ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். அன்புடன் மலர்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாசி கருவாடு வெங்காய சம்பல், ட்ரை டியூனா ஃபிஷ் வித் ஆனியன். அதுக்கு தேவையான பொருள் 4 வெங்காயம் எடுத்துருக்குறோம், 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குறோம், 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்குறோம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். ஜீரகத்தூள் போடக்கூடாது, நல்லா இருக்காது. 1/4 கப் டியூனா ஃபிஷ் பவுடர், அதாவது மாசித்தூள். மாசி முழுசாக இப்படி தான் இருக்கும். எனக்கு தூத்துக்குடியில் கிடைக்கச்சில பெருசாக இருந்துச்சு, நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். இது முழுசாக காட்டுறதுக்காக இது காட்டுறேன். நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இதை காட்டுறேன். அதை நம்ம பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது இங்கே. வெங்காயத்தை நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்குறோம். பச்சை மிளகாவை 2ஆக கீறிக்கிறோம். ஒரு வெங்காயத்துக்கு 2 பச்சை மிளகாங்கிற கணக்குக்கு 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் லேசாக இனிப்பாக இருக்கும். இப்போது தேங்காவையும் ஜீரகத்தையும் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். கீழே சூப்பர் செஃப் ட்ரிப்ளி 28 சென்டிமீட்டர் வாக் வச்சு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு அதை குக் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நாம் அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணுறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் ஜீரகமும் இது கூட சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி
மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நம்ம குக் பண்ணுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. அந்த தேங்காய் சீரகம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது கடைசியாக நாம் எடுத்து வச்சுக்கிற மாசி கருவாடு தூளை வந்து நாம் சேர்த்துக்கிறோம். டியூனா ட்ரை ஃபிஷ் பவுடரை வந்து நம்ம ரெசிபி கூட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்டியான டியூனா ட்ரை ஃபிஷ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, நான்க்கு, பட்டர் நான் இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அன்புடன் மலர். தேங்க்யூ.